வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவரும் குடமிளகாயும் வச்சு கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவரை நறுக்கி வெந்நீரில் கொஞ்சம் நேரம் கல் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். போதும், நம்ம அமர்த்திட்டு காலிஃப்ளவர் எடுத்துடலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் 2 பழம். தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 மிளகாய், அந்த வரமிளகாயும் இது கலருக்காக காஷ்மீரி மிளகாய் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லாட்டி இந்த மிளகாயை வெந்நீரில் கொஞ்சம் ஊற போட்டிங்கன்னா கலர் அதிகம் கொடுக்கும். இஞ்சி கொஞ்சம், பூண்டு 4 பூண்டு, 1 ஸ்பூன் மட்டும் சோம்பு, 1 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், கிரேவி கெட்டியாக இன்னும் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த காய் வதங்கோட்டி தக்காளியை போடுவோம். நான் நாட்டுப்பழம் தக்காளி பழம் போட்டதுனால 2 போட்டிருக்கேன். நீங்கள் பெங்களூர் பழம் போட்டிங்கன்னா பிடிக்காது, அது நீங்கள் 3 பழம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போதும். இதை மிக்சியில் ஆரோட்டி அரைச்சிடுவோம். நைஸாக அரைச்சிட்டோம். மிளகு மட்டும் 2 போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகு. அதில் வெங்காயம், குடமிளகாய், கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம வெந்நீரில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவர் நம்ம கிரேவியில் உப்பு போட்டிருக்கோம். பத்தலைன்னா நீங்கள் திரும்ப இப்போ போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம கிரேவி ரெடி. காலிஃப்ளவர் வெந்துருச்சு. இது சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.